தமிழ் பூமி பாட்காஸ்ட்டில் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சீரியஸ் இது ஒரு குட்டி சீரியஸ். இதில் வந்து தமிழ் பூமியின் கதையை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது எப்படி வந்து தமிழ் பூமி உருவாச்சு, அதில் பேக்ரவுண்டில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி பேசிகிட்ருக்கோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் வந்து யூடியூப் இல்லைனா ஸ்பாட்டிஃபை இல்லைனா கூகுள் பாட்காஸ்ட், ஐடியூன்ஸ் எதில் வேணால் நீங்கள் கேட்கலாம். அண்டு போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பூமி வந்துட்டு பேக்ரவுண்டு, அதுக்கு முன்கதை சுருக்கம் மாதிரி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வெஞ்சர்ஸ் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் எப்படி போச்சு, என்ன மாதிரியான மைண்ட்ஸ், அது எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணிச்சு, என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்துருந்தேன். இப்போது தமிழ் பூமி நம்ம வந்துட்டு இனிஷியலாக நான் மும்பையில் இருக்கும்போது ஒரு செஷன் கொடுத்தேன் எங்கள் ஆஃபீஸ் லெவலில் எல்லாத்துக்கும். ஸோ அந்த செஷனை நான் யூடியூப்லேயும் போட்டேன். அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டதுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது தமிழில் பிக் டேட்டா நிறைய யூடியூப்பில் இல்லை. ஸோ அது நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்துட்டு எனக்கு நிறைய மெசேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதில் நான் என் நம்பர் கொடுத்துருந்தேன், கமெண்ட்ஸ் வந்துச்சு. வரும்போது ஒருத்தர் யூஎஸ்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். பார்த்த சாரதின்னு நினைக்கிறேன், சிடிஎஸில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் வந்து எனக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு வந்து இந்த மாதிரி பிக் டேட்டா ஸ்விட்ச் ஆகணும், லைக் எனக்கு நீங்கள் கிளாஸ் எதாவது எடுக்கிறீங்களா ஆன்லைன்லன்னு கேட்டார். நான் அப்போ அதெல்லாம் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் விட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம சரி ஓகே நம்ம வந்து சென்டர் நிறைய இருக்குது, நம்ம சென்டர்லலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கலாம், இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சென்டர்லலாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி சென்னையில் ஒரு சென்டரில் கூப்பிட்டாங்க. ஸோ கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும், நீங்கள் லைக் எடுக்கிறீங்களா ஆன்லைனில் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆள் வந்தால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மாலத்தீவுலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் பண்ணி விட்டாச்சுன்னா அவ்வளோதான். அவர் சும்மா கால் பண்ணி ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். எந்த பிளாட்ஃபார்மில் எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் எதுவுமே சொல்லலை. நாங்கள் சும்மா கூகுள் மீட்டில் கால் பண்ணி எடுத்துக்கணும் போல் அப்படியே நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எந்த கான்டாக்டும் இல்லை. அவர் அந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்தாரு, அவ்வளோதான். அவங்களுக்கும் எனக்கும் அப்புறம் டைமிங் செட் ஆகலை. அவங்களுக்கு மார்னிங் தேவையாச்சு, எனக்கு வந்து மார்னிங் ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தனால ஈவினிங்கிற மாதிரி டைமிங் கிளாஸ் ஆனதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் சொன்னால் அவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீங்கள் தானே உங்களை நம்பி தான் நீங்கள் தான் அதில் வந்தீங்க, ஸோ நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது சொல்லிட்டாரு. அப்புறம் திட்டி விட்டார். சரி ஓகே, அரசியல் இதெல்லாம் சாதாரணன்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருந்தேன் அவங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு அந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சி போய் கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் திட்டினதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம எடுக்க முடியாது, கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சரி நம்ம வந்து ஏன் நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸ் எடுக்கிறத பற்றின ஐடியாவே இல்லை, விட்டுட்டேன். கொஞ்ச நாளைக்கு சரி கேப் இல்லான்னு விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து வேற ஒரு ட்ரெயினர் கொடுத்தாங்க. அவங்க ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் உள்ளதே பார்த்து படிக்கிறாங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, நான் அங்கேருந்து வந்துடுறேன், எனக்கு நீங்கள் தனியாக கூட கிளாஸ் எடுங்க, வேறு டைமிங் கூட மாற்றிக்கோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ 2000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரைனிங் சென்டரில். அவங்கக்கிட்ட 25,000 வாங்கியிருந்தாங்களாம். ஸோ 25,000 வாங்கியிருந்தாங்க. நான் உங்களுக்கு அதை கூட கொடுத்துட்றாங்க, இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதே 2000 கொடுங்க எனக்கு, நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஏன் யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க போகிறேன், யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். அப்புறம் தான் அந்த பார்த்த சாரதி அவர் யூஎஸில் இன்னும் ஜாயின் பண்ணார். அப்புறம் இன்னும் 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த செஷன் இன்னும் லைவில் தான் இருக்குது, 2014 அந்த ரேஞ்சில் எடுத்த செஷன்ஸு. ஸோ ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 4 பேர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டெலிவரினா கொஞ்சம் கமிட்டடாக இருக்குன்றதுனால ஒரு மாதத்துக்கு டெய்லி காலையில் அவங்களுக்கு 7 மணிக்கு எடுப்பேன், இந்தியன் டைம் படி 7 to 8 இருக்கும் கிளாஸு. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் 9 மணிக்கு. ஸோ எல்லாத்தையும் சரி சும்மா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 எல்லாத்தையுமே வாங்கியிருந்தேன். அவங்களும் பே பண்ணிட்டாங்க. அண்டு கிளாஸ் முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து பண்ணணும், கண்டென்ட் எடுத்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட்ன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும், எப்படி எடுக்க போகிறோன்றதை பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரொம்ப அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு போக முடியும். 1 hour நீங்கள் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி 1 hour டெலிவர் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் a lot of effort நமக்கு பேக் எண்ட்லன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் என்னோடய பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்து எடுத்தேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இந்த பேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னு அவங்க என்னாச்சுன்னா மற்றவங்கள ரெஃபர் பண்ணி விட ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு எங்கள் பேட்சில் இன்னும் 2 பேருக்கு எடுக்கணும், நீங்கள் அவங்கள எடுங்க, அடுத்த பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, நான் அடுத்த பேட்சா அப்படின்லாம் ஐடியாலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இதை எடுக்கலாமே, நமக்கு ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த பேட்ச் கண்டினியூ பண்ணால் அதில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. ரெஃபர்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து இது கண்டினியூ ஆச்சு. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது நான் தமிழில் தான் எடுப்பேன். ஆக்சுவலி எனக்கு தமிழ் ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம சேனல் தமிழில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கிளாஸ் ஃபுல்லாமே. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்து இப்படி பேரலாக போயிட்டு இருந்துச்சு. சரி, நல்லா தான் போயிட்டுருக்கு. நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அப்புறம் ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கொடுத்தாங்களே அந்த சென்டரு, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம கூட இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஐ திங்க் மாலத்தீவில் இருந்தாங்க நினைக்கிறேன். அங்கேருந்து இந்தியா வந்துட்டாங்க. அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அப்புறம் அவங்களே தமிழ் பூமியில் கிளாஸ் எல்லாம் கூட எடுத்தாங்க. அப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு 1-2 கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தமிழ் பூமி இப்படி தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் எதுவுமே நம்ம வந்து ஒரு இதுவாக பிளான் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய டார்கெட் அப்படின்ற மாதிரி எதுவுமே வச்சுக்கல. அந்த வேலை எது வருதோ நம்ம ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணோன்னா அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுதுன்றது எனக்கு அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இப்போவே நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பாருங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற யூடியூபர்ஸ் நம்ம நினைக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி, அப்புறம் மெட்ராஸ் சமையல், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூபர்ஸை கூட விடுங்க, அதுக்கும் மேலே கூட போகலாம். தோனி, அதுக்கப்புறம் சச்சின், எல்லாருமே வந்துட்டு அவங்க எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ காசு சம்பாதிக்கணும், இவ்வளோ புகழ் எனக்கு இவ்வளோ வரணும், இவ்வளோ பேர் தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே போகல. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கணும். யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்கள வந்து ரீச் பண்ணி அவங்கள கொண்டு வருது. ஸோ ரொம்ப பிடிச்சதை அப்படியே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லெவலில் வந்து நிறைய பேர் சென்டர் முடியுது. நிறைய பேரால் அது ரெலவன்ஸ் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டது. இது எனக்கும் நடந்ததுனால எக்ஸ்பீரியன்ஸ்லாகவே நான் இதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இதுலேருந்து எனக்கு எந்த இதுவும் தேவைப்படலை. ஜஸ்ட் இது ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பித்தோம். அது லைக் ஏதோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இப்படிலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இப்படிலாம் வரும்னே தெரியாது. சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு. இதே தான் இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் வந்துட்டு எனக்கு வந்து இவ்வளோ நான் ஏர்ன் பண்ணணும், அதுக்காக நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. அது தப்பே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஃப்ளோ. என்டர்பிரினர்ஷிப்லேயே இது ஒரு வேறு விதமான ஃப்ளோன்னு நான் சொல்லுவேன். இதுவும் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இருந்ததுன்னா இதை யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணது கிளிக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இதில். ஸோ அதனால் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். வெதர் நான் சொல்கிறது உங்களுக்கு ரிலவன்ஸ் ஆகுதான்றதை பாருங்கள். இப்போவே நம்ம இந்த பாட்காஸ்ட் பேசிகிட்டு இருக்கோம்னா இதனால் என்ன வரப்போகுது, இதனால் இது மணி வருமா, இதை மானிட்டைஸ் பண்ணலாமான்னு எந்த ஐடியாவும் கிடையாது. நமக்கு ஜாலியாக இருக்குது, நம்ம 4 பேர் ரீச் பண்ண முடியுதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே தான், இதே கான்செப்ட் தான். நம்ம வந்து ரிசல்ட் வந்தால் தான் நான் பண்ணுவேன், எனக்கு இந்த ரிசல்ட் வேணும் அந்த ரிசல்ட் வேணும். நம்ம ரிசல்ட்டை எப்போவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம அந்த ப்ராக்ரஸே பண்ண மாட்டோம். அந்த ஜேர்னியே நல்லா இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அந்த கிளாஸ் எடுக்கும்போது எல்லாத்தையும் நான் ஃபீஸ் வாங்கினேன். 1000 2000 அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். அப்படி வாங்கும்போது நான் அந்த ஃபீஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்கன்றதெல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேயே ஃபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஏன் கிளாஸ் எடுக்கணுன்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை. கிளாஸ் எடுக்கிறோம், 4 பேருக்கு நம்ம வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறோம். அவங்க வந்து எனக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் வாக்கிங் போவேன், 8 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் வாக்கிங் போய்ட்டு வரேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது என்னோடய டேவே ரொம்ப சூப்பராக மாற்றிடும். 7 to 8னா மார்னிங்கு, அதுக்கப்புறம் ஃபுல் டே நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கிளாஸ் எடுக்கிற ப்ராசஸ் வந்து ஐ வாஸ் ரியலி லைக்கிங் இட். ஸோ அதனால் என்னால் எவ்வளோ நாளாக கிளாஸ் எடுக்க முடியுது, எவ்வளோ நேரம் வேணால் எடுக்க முடிஞ்சு. நான் 7 நாள் எடுப்பேன். வீக் டேஸில், வீக்கெண்டில், அதாவது பேட்ச் அந்த மாதிரி போட மாட்டேன். வீக்கெண்டில் சும்மா வேறு ஏதாவது படிச்சுட்ருப்பேன், ஆன்லைனில் வீடியோக்கு போட்டுட்ருப்பேன், அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எந்த ப்ராசஸ்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராசஸ் பிடிச்சது அப்படின்னா உங்களால் அந்த ப்ராசஸை நீங்கள் திருப்பி பண்ணுவீங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறதுலையே எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சி கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு மேலே எது கிடச்சாலும் எனக்கு போனஸ் தான். எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற 2000 ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 20,000 இருந்துச்சு அப்போலாம். ஸோ அந்த இது வந்து எனக்கு போனஸ்.
நானும் கிளாஸ் எடுக்கிறதுலே எனக்குள்ளே நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை டைம், மை எனர்ஜி. அதை போட்டு தான் எனக்கு கிளாஸ்லேயே வந்துருச்சு. நான் எனக்கு பிடிச்சதுனால இன்னும் பண்ணுவேன். ஸோ நம்ம ஏன் இந்த கேம்லாம் விளையாடுறோம், எதுக்காக நமக்கு பிடிச்சதை எதுக்கு பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. உங்கள் டைம் இஸ் ஒர்த் வெல் ஸ்பெண்டுன்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டு உங்களுக்கு வருது. அவ்வளோதான். இப்போது நீங்களே ஏதோ கிளாஸ் போய் அட்டன் பண்ணுறீங்க, அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது. இப்போ இந்த பாட்காஸ்ட்டே கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது விஷயம் கிடைக்குதுன்னா ஓகேப்பா, டைம் ஒர்த் வெல் ஸ்பெண்டாக இருக்குது இந்த டைம்னா ஓகே, உங்களுக்கு செட் ஆயிரும். அதுவே இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காமல் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதில் வந்து ஒரு ரிட்டர்னே இல்லை, உங்களுக்கு யூ டோன்ட் ஃபீல் வேல்யூட், இதில் ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். நம்ம அதுக்கடுத்து கேட்கவே போகிறதில்ல, கேட்கவும் தேவையில்லை. ஸோ இதே தான் என்டர்பிரினர்ஷிப்புக்கும் இதே கான்செப்ட் தான். இது உங்களுக்கும் ஆக்சுவலி அப்ளை ஆகும், ரிவர்ஸ்லேயும் அப்ளை ஆகும். நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கும் இந்த பேசி முடிக்கிறதுல எனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துடணும். அப்படி இல்லாமல் இல்லை இது ஒரு 10 பேர் கேட்குறாங்களா, இல்லை ஒரு 20 பேர் கேட்குறாங்களா, ஒரு 1000 பேர் கேட்கணும்ப்பா, இல்லைன்னா நான் பேசினதே வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இது ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் அடுத்த எபிசோடே போட மாட்டேன். கரெக்டாக? ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இஃப் வி கோ ஜஸ்ட்டு நான் என்ன நினைப்பேன், ஸோ ஒரு 1,00,000 பேர் வந்தால் தான் நமக்கு பாட்காஸ்ட்லாம் பேசணும். அவரெல்லாம் பாருங்கள், இப்போது இவங்கெல்லாம் வந்து கோபி சுதாகர்லாம் வந்துட்டாங்க, அப்புறம் நிறைய பேர் வீடியோலேருந்து வந்து பாட்காஸ்ட் பேசுகிறாங்க, அவங்களுக்குலாம் அத்தனை லட்சம் பேர் கேட்குறாங்க. நம்மளுக்கும் அந்த மாதிரி கேட்டால் தானே நமக்கு போட மோட்டிவேஷன் வரும். எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது ரீச்சே அப்படிலாம் நடக்கவே வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி, எந்த செயல் பண்ணாலும் அந்த செயல் தான் உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கணும். ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் எல்லாம் தோனி வந்து சொல்லுவார். அவர் சொல்கிறது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணுவேன். அவர் வந்து ப்ராசஸை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஐ டோன்ட் கோ ஃபார் ரிசல்ட், ஜஸ்ட் ப்ராசஸ். நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் கோ ஃபார் த ப்ராசஸ். அதை ஃபாலோ பண்ணாலே எனக்கு வந்து ஓகேவாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். சேம் திங் இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்கிறேன் என்னோடய பங்குக்கு. அதனால் இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி எந்த விஷயத்தை பண்ணாலும் உங்களால் அது ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே ரிட்டர்ன்ற போது எக்ஸ்ட்ரா வரலாம், போனஸ் தானே. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ தமிழ் பூமி கதைக்கு நம்ம திருப்பி வருவோம். தமிழ் பூமி வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டோம். லைக் இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் சென்னை வந்துட்டேன். தமிழ் பூமியிலே நம்ம வந்து வேலையை விட்டுறலாம். லைக் தமிழ் பூமியே நமக்கு வந்து அக்சென்ச்சர் விட நிறைய காசு கொடுக்குது, நமக்கு என்டர்பிரினர்ஷிப் நிறைய பேர் ரீச் பண்ண முடியுது, என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும், நான் வந்து தமிழ் பூமியை ஃபுல் டைம் பண்ண போகிறேன், அக்சென்ச்சர் வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த அக்சென்ச்சர் ஆஃபீஸில் போயிட்டு நான் வேலையை விட போகிறேன், நான் வந்து தமிழ் பூமியை ஃபுல் டைமாக பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் ஒரு ஆன்லைன் ட்ரைனிங் நடத்தினேன் அவங்க சொல்லிவிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். எல்லோரும் கிண்டலாக தான் பார்த்தாங்க, என்னடா இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் எனக்கு ஆன்சைட் தரேன், யூஎஸ் தரேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. சரி ஆன்சைட்லாம் வேண்டாங்க, நான் இந்திய நாட்டுக்காக உழைப்பேன், தமிழ் மக்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாகத்தான் தொங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்சென்ச்சர் வேலையை விட்டுட்டு சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. அப்படியே போயிட்டுருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 3 மாதம் ஆச்சு நான் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நான் வந்து ரிலவெண்ட்டாக ரியல் டைமில் இல்லாதனால நான் வந்து ஒரு செல்ஃப் கமிட்டடாக இல்லை. லைக் நான் வந்து அந்த ஃபுல் டே மற்ற டயத்துலலாம் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நாலேஜ் கொண்டு வந்து நம்ம கிளாஸில் கொடுக்கணும். அப்படி இல்லை, என்னால் எடுக்கவே முடியலை. சும்மா எழுந்திரிச்சிட்டு காலைல கிளாஸ் எடுத்துகிட்டு மற்ற நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது இட்ஸ் வெரி டிட்டோரேட்டிங். நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருப்போம், அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ தாட் அந்த வயசில் மேபி எனக்கு அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல வேலை ஒரு 3 மாதத்துலேயே அந்த முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு எடுத்தேன்னா, ஓகே நம்ம வந்து கம்பெனிக்கு போய் ஏதாவது ஜாயின் பண்ணிடலாம், வேறு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு பவர் ஆஃப் நெட்வொர்க்கிங் வந்து வருது. சொல்லணுன்னே 2 பேர் ரீச் அவுட் பண்ணேன் என்னோடய நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களே. ஸோ ஒன்று வந்து சந்திரான்னா, அவங்க வந்து லைக் இது ஒரு பேங்கிங் ப்ராஜெக்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ஓகே, நான் அவங்க கிளாஸ் எடுத்திருந்தேன், ஆக்சுவலி எங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஓகே உனக்குலாம் இன்டர்வியூலாம் தேவையில்லை, நான் வந்து டேரெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா டேரெக்டாக போயிடலாம் நம்ம. ஸோ அப்படி நம்ம போயிட்டு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட்டு எல்என்டிலேருந்து போயிடுச்சு. பட் ஸ்டில் அவங்க என்னை வேறு ப்ராஜெக்டில் தூக்கி போட்டாங்க, அதுதான் சிட்டி ப்ராஜெக்ட்டு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எம்எஸ் லேர்னிங்கு நமக்கு வந்துட்டு ஒரு கமிட்டடாக இருக்கிறது எல்லாமே வந்துருச்சு அதில். பட் சைடில் என்னால் தமிழ் பூமியும் ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில், கிளாஸ் எடுக்கிறது, வீடியோஸ் போடுறதும் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஓகே நமக்கு லேர்னிங்கும் இருக்குன்றதுனால அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான், நீங்கள் என்டர்பிரினர்ஷிப் ஆனீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்துட்டு மணி கூட பிரச்சனை இருக்கா இல்லையான்றது 2வது விஷயம். மணி கூட இருக்கலாம், ஆனால் உங்களோட டைமும் கரெக்டாக அந்த ஷெட்யூல் பண்ணுற அந்த ஒரு டிசிப்ளினும் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்டர்பிரினர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது. அது இல்லாமல் தான் என்னால் அங்கே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல.
அது ஒரு நல்ல டிசிஷனாக கூட இருந்திருக்கலாம். இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கலாம் அதில் அப்படியே போயிருந்தா. பட் அப்படி பண்ணாதனால நமக்கு வந்துட்டு அந்த டயத்தில் என்னால் அப்படி பண்ண முடியல. கரெக்டான நான் ஒழுங்காக ரீச் அவுட் பண்ணல யாரையும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் இது இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு, நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லைனா ப்ரெஷராக இருக்கீங்கன்னா இதை யோசிச்சுக்கோங்க. டைமிங் நீங்கள் கமிட்டடாக இருங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து சில இதுக்கு வந்து உங்களால் முடியலைன்னா அதுக்கு தகுந்த சிஸ்டம் செட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராக்ரஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலி பிளானிங்கிறது நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஆஃபீஸில் கார்ப்பரேட் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள். நான் இது வரைக்கும் யோசிச்சிருப்போமான்னு தெரில. பட் நம்மளோட டீம் லீடரு, நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஒரு அட்மாஸ்பியரே நமக்கு வந்து கூட ஒர்க் பண்ணுது, நம்ம மட்டும் ஒர்க் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக நான் பார்த்தேன். பட் நீங்கள் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ஒரு தனியாக கம்பெனின்னு போனீங்கன்னா நீங்கள் மட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே இருப்பாங்க, பட் நீங்கள் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். நீங்கள் தான் எல்லாம் ஒர்க் பண்ணணும், நீங்களும் இது பண்ணணும். இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலைன்னா உங்கள் மேனேஜர் கேள்வி கேட்பார். ஸோ அதுவே உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ ஒரு குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் வந்து இட் இஸ் ரியலி மோர் அப்படின்றது நான் இதுவும் ஒரு ரியலைஸ் பண்ண விஷயம். ஸோ அதனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுல ஹிடன் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. என்ன தான் மேனேஜர் திட்டுறாரு, டீம் லீடர் திட்டுறாரு, நம்மளை அது பண்ணுறது இது பண்ணுறதுனாலும் இட்ஸ் டீம் ஒர்க். அதனால் நம்ம மோட்டிவேட் ஆகி நம்ம படிக்கிறோம், நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு கமிட்டடான இது வருது. இது இதே மாதிரி கமிட் இல்லாத பசங்களுக்கு தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால தான் ஆஃபீஸில் ஒருங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் தமிழ் பூமியும் நல்ல ஒரு ப்ராக்ரஸை காமிச்சிட்ருக்கு. ஸோ ஓகே, இப்படி வந்து தமிழ் பூமி வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அண்டு நம்ம பேட்ச் மேலே பேட்ச் போட்டே இருந்தோம். நான் இந்தியாவில் வரைக்கும் பேட்ச் நிறைய கிளாஸஸ் எடுத்தேன் ஆன்லைனில். அதுக்கப்புறம் பேரலாகவும் நிறைய மீட்டப்ஸ்லாம் பண்ணேன், நிறைய வெளில ரீச் அவுட் பண்ணேன். அப்புறம் நம்மகிட்ட படித்தவங்க வேறு நம்ம கூட இருக்கிறவங்கலாம் நானும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களாம் ரொம்ப நாலேஜபிளான இருந்தாங்க. நம்மளோட படித்தவங்களே என்ன நினச்சுன்னா, அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு ரியல் டைமில் ஒர்க் பண்ணிட்டு நான் கிளாஸ் எடுக்கிறேன், நாலேஜ் ஷேரிங்காக வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தமிழ் பூமி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. என்னோடய டைம் மட்டும் நான் வந்து 1 மணி நேரம் எடுத்தால் தான் டெய்லி தமிழ் பூமின்னு இல்லாமல் தமிழ் பூமியிலே நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு 3 பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது இது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பரிணாமத்தை எனக்கு இது கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம வந்து we are impacting through multiple peoples. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம we have to set a standard. நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கிறதுன்ற மாதிரி கொண்டு வந்தோம். இன்னும் அது வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ முன்னாடி பிக் டேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ டெவாப்ஸ் அந்த மாதிரிலாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விச் நான் டெவாப்ஸில் ஒர்க் பண்ணதில்லை. பட் அதுதான் கம்பெனின்றதை நான் நம்புகிறேன். அண்டு நம்மளை வந்து we have to be very trustworthy. நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி எல்லாம் கொண்டு போகணும். அதுதான் உங்களோட பொறுப்பு. அது வந்து மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்றதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு தமிழ் பூமி. ஸோ இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல. இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்து டைரக்ட் கிளாஸஸ் எடுக்கிறதில்ல. இப்போ தான் நான் வந்து ஒரு ஃப்ரீ கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாக எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு திருப்பி ஸ்டார்டிங் பேக் டேக்கிங் கிளாஸஸ் வீக்லி சாட்டர்டே நம்ம கனெக்ட் பண்ணலான்ட்டு. ஏன்னா இது வந்து வி கேனாட் லீவ் இட். ஜஸ்ட் இது மணி அந்த மாதிரி எதுக்காகவுமே அதெல்லாம் விட இது வந்து உங்களுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கிது. உங்களால் யூ கேன் ரீச் அவுட் டு பீப்புள். ஒரு குரூப்பாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுது. யூ ஆர் க்ரியேட்டிங் இம்பேக்ட்டு அண்ட் இட் ஃபீல்ஸ் ரியலி குட். உங்களுக்கு வந்து உங்களோட டைம் வந்து ஒர்த்தாக இருக்குன்ற மாதிரி ஐ ஃபீல். ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். அது நம்மளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது, எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்குன்ற போது. ஸோ தேட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ என்டர்பிரினர்ஷிப்ன்றது என்ன அப்படின்னு என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டூயிங் சம்திங் சர்வீஸ் டு த வேர்ல்டு. உங்களோட கம்யூனிட்டிக்கு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இருக்கலாம். நம்ம ஊரில் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த படித்து முடித்தவங்களாம் அந்த பக்கத்தில் எம்ப்ளாய்மெண்ட் இது பில்லு கட்டுறது, ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பண்ணி அதுவே ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக மாற்றுவாங்க. ஸோ யூஆர் டூயிங் சம்திங் சர்வீஸ் டு த வேர்ல்டு. இன் டேர்ம் நமக்கு வந்து இது கிடைக்கிது. அதுதான் வந்து என்டர்பிரினர்ஷிப் அப்படின்ட்டு நான் என்னோடய கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். அண்ட் இது ஒரு உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் இப்போது தமிழ் பூமியில் இந்தியாவில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க தேர் ஹேண்ட்லிங் த கோஆர்டினேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கே எப்படி ஹவு டு வி மூவ் ஃபார்வர்டு, எந்த மாதிரி நம்ம கொண்டு போகலான்றதையும் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்டர்பிரினர்ஷிப் இஸ் வெரி குட் திங். அண்டு இது வந்து இதோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு கிவ். நம்ம என்ன கொடுக்கலாம், ஹவு டு வி ஆட் த வேல்யூ அப்படின்றத நம்மளோட மைண்ட் செட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ரியலி குட் திங். உங்களுக்கு யூஆர் கெட்டிங் த ரிட்டர்ன்ஸ். அண்ட் இதில் நான் பண்ண நிறைய தப்புகளும் நடந்துச்சு இன்டர்னலில். ஸோ அது எல்லாமே நான் வந்து ஐ அக்செப்ட்
இந்த தப்பெல்லாம் இருந்துச்சு நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறேன். ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். 1-2 விஷயங்களில் நான் தப்பான ட்ரெயின் சூஸ் பண்ணது நடந்துச்சு. ஸோ அப்போ அவங்கள ஐ ஹாவ் டு லெட் கோ அண்ட் தென் ஃபைண்ட் இமீடியட்டாக வேறு ட்ரெயினை சூஸ் பண்ணி அந்த பேட்சை எந்த பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமும் உங்களுக்கு உள்ள பாடங்கள் தான். யூ லேர்ன் அஸ் யூ கோ. நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த இதில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது, தமிழ் பூமி. அண்ட் இது பின்னாடி என்டர்பிரினர்ஷிப்புக்கு பின்னாடி இன்னும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் சொல்ல பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் என்டர்பிரினர் இதாக ஆகணும், ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரின்சிபலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணது. இதுக்கப்புறம் தமிழ் பூமி எங்கே போகுதுன்றது நெக்ஸ்ட்டு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட். எனக்கு எப்படி போகலாம் தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு 5 இயர் பிளான் இருக்குது. பட் லெட்ஸ் see எந்த வழியில் போகிறோன்ட்டு. பட் ரொம்ப இதாக இல்லாமல் நம்ம வில் ஜஸ்ட் கோ வித் த கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இதில் உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வி கேன் டிஎம், இதில் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம், அப்படிலாம் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் இதுவும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் கூட நீங்கள் யூ கேன் ரீச் அவுட் டு மீ. அண்ட் நீங்கள் என்டர்பிரினராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, இதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான அட்வைஸ் இருந்துச்சுன்னா, அட்வைஸ்னே கிடையாது, ஜஸ்ட் ஸ்டோரி தான். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் கேட்போம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்காஸ்ட்டில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆரம்பம். பாய். இந்த சீரியஸ் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ இது ஆனாலும் நம்ம இந்த என்டர்பிரினர்ஷிப் சீரியஸ், அதாவது ரிச் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் நம்ம வந்துட்டு 2 இது பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கரியர் ரிலேட்டட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஆல்சோ ரிலேட்டட். ஸோ அதில் நம்ம நிறைய வீடியோஸ் அந்த சீரியஸில் போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ கீப் ஃபாலோயிங். தேங்க்யூ.